ஐயா திருவிடு வாசிக்கணும், ஐயா காப்பு படிக்கணும். ஏரணி மாயோன் இவ்வுலகில் தபசு பண்ணி காரணம் போல் செய்த கதை கட்டுரைக்க பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழ் குதவி நாராயண பாதம் நாவினில் பாண்டவர் தமக்காய் தோன்றி பகைதனை முடித்து மாயோன் வீந்திய கலியன் வந்த விசலத்தால் கையிலேகி சாண்டவர் தமக்காயிந்த தரணியில் வந்த நியாயம் ஆண்டவர் அருளி செய்ய அம்மானை எழுதலுற்றேன். சிவமே சிவமே சிவமணியே தெய்வ முதலே சிதம்பரமே தவமே தவமே தவ பொருளே தாண்டவ சங்காராத்தமியேன் எங்களுடன் பவமே பவமே பல நாளும் செய்த பவமருத்துவன் அகமே வைத்தெங்களை ஆட்கொள்வாய். சிவ 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 சிவா அரகரா அரகரா அலையிலே துயிலாதிவராகவான் ஆயிரத்தெட்டாண்டினில் ஓர் பிள்ளை சிலையிலே பொன்மகர வயிற்றினுள் செல்லப்பட்டு திருச்சம்பதிதனில் முலையிலே பொன்மகர பாலையுமென்று உற்றது ஜனம் மீதில் இருந்துதான் உலகில் சோதனை பார்த்தவர் வைந்தரின் உவமை சொல்ல யுகதன்மாகுமே. திருமொழி சீதையாக்கு சிவதளம் புகழையுங்குமாம் ஒரு பிழை உருவாய் தோன்றி யுகபட சோதனைகள் பார்த்து திருமொழி சூடி தரும சீமையில் செங்கோலேந்தி ஒரு மொழி அதற்குள்ளாண்ட உவமை உரைக்கருஜான். மாயனுக்கு ஆணை மானீசன் இட்டதெல்லாம் தூய பெருங்கணக்கில் தொகுத்தெழுதி வைத்தனராம். நீசகனியன் நிறைபோன் பதம் போற்றி தேசமதில் வரவே சென்றான் கணமானே. கலிய
ரகசியங்கள் பண்டு மறை சாஸ்திரமும் பாதையது கொண்டிடுவான் சங்கு சமூலம் சலகன் சலத்தில் விழ பொங்கு நவரத்தினமும் போக வழி தேடிடுவான் கடல் விளைவு எல்லாம் கண் காணாதொடிடுமாம் கடவரையில் உள்ள தங்கமது மண்கோர்க்க சிலைகள் பதிகள் தெய்வ திருச்சமூலம் அலை உள்ளும் பூமி அதனுள்ளும் போய் மறைய மாறி மறைய மலக்கண்ணிக மறைய ஏரி பாழாக எண்ணினதே அம்மானை கர்ம கலியதனால் கடல் கோபி தேடிக்க தர்மம் தலை கவிழ்ந்து தானிருந்ததம்மானை தருமன்மை நீதம் மதும் தாதனியில் உபனவாம் பொறுமை உடைய பெரிய மிருகம் மதுவாம் நாகமணி தங்கமணி நவரத்ன மாமணியும் தாகம் உள்ள முத்து சாஸ்திர மாமரையும் நீதத்தோரெல்லாம் நீலவண்ண சங்குடனே பாதத்திருகுண்டம் பாதை பணி தேடிடுமாம் நடந்தோர்கள் எல்லாம் நாடி வழி வரவே கடந்தார்கள் வல்ல கலியை விட்டு காடதிலே காடதிலே செல்ல கனத்த பஞ்ச பாண்டவர்கள் வாடலுடனாய் வைகுண்டம் தாரீக கண்டாரே தர்மர் கடந்து நின்ற நீதமரே பண்டார தர்மர் பகர்ந்ததினோடே நாட்டில் உள்ள நீதம் எல்லாம் நடந்தது காணாதே சென்றால் வீட்டில் உதிரி உள்ள மேல் வீடு காண்பவராம் போவேனோ தர்மம் போனதினால் நாயடியேன் சேர்வேனோ குண்டம் செய் தர்மம் இல்லை என்றான் என்றுரைக்க பாண்டவர்கள் இயல் தருமம் எதுரைக்கும் கொண்டு வந்தலோ பொய் பூண்டதானதினால் எங்களுக்கு அங்கே இருந்தாலாகாதெனவே செங்கன்மால் ஆயனையும் தேடியே போறேன் என்றான் அப்போது பாண்டவர்கள் அன்பாய் பதம் பணிந்து இப்போது உங்களையும் இழந்து விட்டு இங்கிருந்தால் தர்ம கலி மூழ்கி காண்பதேது குண்டமதே
சிவத்தை தாழ் போற்றி உள்ளிருத்தி நீ சிந்தனை அறுத்து நிதயுகம் தானாள வாசம் உடனே வரவே வரம் வேண்ட நில்லும் என்று ஐந்து தலை நாகம் அதை அந்த முனி தான் அழைத்து உந்தனக்கு செய்தி உரைக்கிறேன் கேளெனவே மறைமுகத்தில் 101 ஆழம் வரை கீழே நிலைதனிலே நின்று நெடியோனை உள்ளிருத்தேன் கலியை அழித்து கடிய தர்மமாகவேதான் வலிய யுகம் ஆளுதற்கு வைகுண்டவாவெனவே நிற்பாய் தவசு நீ போயென அனுப்பியேன் நட்பாக நீங்கள் நல்லவசு செய்யும் என்று சர்ப்பம் அதுக்காக சங்கு வெள்ளை சாரை தன்னை பற்ப கிரிதனிலே பைம்பொன்னிற பொய்கையிலே பம்பை அழித்து வாய்த்ததன் ராஜ்யத்தில் அன்பரோடே அரசு ஆழத்திரும் அவரவே வேணுமென்று நிஷ்டை விரும்பி செய் என்றேதான் ஆளுவநாதன் அதற்கு விடை கொடுத்தான் பற்றி ஞான அதிக பறவைகளோ பொன்னம்பல கிரியில் பொய் தமசு பண்ணும் என்றான் சாத்திர மாமரை தானெடுத்து மாமுனியும் சூத்திர நெஞ்சகத்து உள்ளிருத்தி வைத்தனராம் நிறுத்தி ஸ்ரீரங்கம் மிகவென்று எம்பெருமாள் கருத்தில் உறுதிருத்தி கட்டாய் வருகையிலே ஞான முனியினோடு நல்ல கலை முனிவன் தானம் உள்ள மாமுனிவர் தலைகள் விழுந்தே தவசு சடைத்து முகம் வாடி தானிருக்கும் அப்போது திடத்தமுடன் நல்ல திருமாலருகே நன்றி உள்ள
என்று சொல்லி வரும் என்றே அனுப்பினார் எங்களையும் அதற்காக இங்கு வந்தோம். பாலமது பூமியிலே மடமடந்து விழாமல் தானவரை உன் விரலால் தாங்கி வைத்த பெம்மானே, வாரி வரம்பை விட்டு வையகத்தில் வராமல் காரியமாய் பள்ளி கடலில் துயின்றோனே, ஜீவ ஜந்துக்கெல்லாம் ஜீவனுமாய் நின்றோனே, பாவ புண்ணியமாய் பாராகி நின்றோனே, இமசூட்சமாகி எங்கும் நிறைந்தோனே, நம சூட்சமாகிய நாராயண பொருளே. அப்பனாதி நாராயணுடைய கருணையினாலும் அளப்பரிய அன்பினாலும் ஐயா நிச்சயித்த வண்ணம் ஐயா வைகுண்ட தருமயுகப்பதியிலே இன்று 3வது நாள் திரையடு வாசிப்பு திருவிழாவானது எம்பெருமானுடைய அருளினால் சீரும் சிறப்புமாக ஐயா நமக்கு அற்புதமாக இந்த திருநாளை நடத்தி தந்து கொண்டிருக்கின்றார். இந்த நன்னாளிலே எம்பெருமானுடைய அருளோடு இந்த வாசகத்தை கேட்கவும் நல்ல கருத்துக்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து ஐயா தர இருக்கக்கூடிய தருமிக வாழ்விற்கான அந்த பவிசினை நாம் எல்லோரும் அடைய வேண்டும் என்பதற்காக